கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் வெற்றி தான், தோல்வின்னு ஒன்று கிடையாது. பாடும்போதே அந்த பாட்டை பாடினோம். ஏன் இந்த பாட்டை பாடுறோன்னா, நீங்கள் அனுபவிக்கிறத பாடுறீங்க, அனுபவிக்காததை பாடல. ஆனால் ஒருவேளை இவ்வளோ நாட்கள் உன் வாழ்க்கையில் தோல்விகளும் வேதனைகளும் நடக்கக்கூடாத காரியங்களும் நடந்து கொண்டிருக்கும் என்றால் உன்னையே நீ ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்றாலே அதுக்கு பேருக்கு என்ன பேர்? வெற்றி. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாமம் எப்போதும் வெற்றியை கொடுக்கிற நாமம். அதனால தான் அது கீழே எது வந்தாலும் தோல்வி ஆகிடும். அதனால தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கீங்களா? தரித்து கொள்ளலையா? தரித்து கொண்டிருக்கின்ற நீ வெற்றியாக தான் இருக்க முடியும். இது கொஞ்சம் சற்று ஆழமாக நீங்கள் சிந்தித்து தியானிப்பது நல்லது. நீங்கள் நிறையா பேர் எதுவுமே தியானிக்க மாட்டாங்க. எதுவுமே தியானிக்காததுனால் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? தரித்து கொண்டிருக்கின்றாய். அந்த நாமத்துக்கு என்ன பேர்? வெற்றியின் நாமம். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அப்போ வெற்றியின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்? வெற்றி நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும். அதற்காக தான் தேவன் உங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தார். வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். அப்படி என்றால் மறுபடியும் நீங்கள் பிறந்தீர்கள். எதனால் மறுபடியும் பிறந்தீர்கள்? தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. எப்படி அழகா சொல்றார் பாருங்க. ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே, ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. தேவ வசனனா வெற்றியை எப்போதும் தருகிற வார்த்தைக்கு பேர் தான் தேவ வார்த்தை. தேவ வசனம் தோல்வியை பார்க்கவே முடியாது. அப்போ மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். எதனால்? அந்த வெற்றியை எப்போதும் எந்த நேரத்திலும் நமக்கு தருகிற அந்த வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நீ இந்த உலகத்தில் நீ வாழும்போது மற்றவளைப் போல வாழக்கூடாது. தேவ பிள்ளை, உன்னுடைய படிப்பினாலும் அல்ல, உன்னுடைய அறிவினாலும் அல்ல, உன்னுடைய பேச்சு திறமையினால் அல்ல, உன்னுடைய குடும்பத்தினால் அல்ல, உன்னுடைய ஞானத்தினால் அல்ல, எந்த காரியத்தினாலும் அல்ல, தேவனுடைய வெற்றியை தருகிற அந்த வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டபடியினால் உனக்கு இந்த உலகத்தில் தோல்வி இருக்க முடியாது. இதை நீ புரியாவிட்டால் நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கின்றாய். இன்னைக்கு நிறைய பேர் சிந்திக்கிற சிந்தனைகள் என்ன தெரியுமா? இந்த காரியம் நடக்காது, இவர்தான் விசுவாசி. இந்த கால விசுவாசிகள் தாங்கள் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டார்கள், இல்லாவிட்டால் ஜெனிப்பிக்கப்பட்டார்களா இல்லையான்னு கூட தெரியாமல் ஏதோ வார்த்தையை பேசிகிட்டு இருக்காங்க. ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்றால் மறுபடியும் பிறந்தீர்கள். முதல் பிறப்பு தோல்வியை தழுவுகிற ஒரு பிறப்பு. பிறக்கும் போதே நீ அழுதுதான் பிறப்பாய். நீ அழாவிட்டால் உன்னை அழச் செய்வார்கள். அது தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திற்குள்ளாக பிறக்கிறான். அழுவதற்காகவே அவன் இந்த உலகத்தில் தோன்றினான். ஆகவேதான் எப்போதும் சிரிப்பதற்காகவே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் மறுபடியும்
ஜெனிப்பித்தார். இதை புரியாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் தோல்வியை தான் பார்ப்பீங்க. ஊழியம் செய்கிறீங்கன்னா நல்ல கவனிங்க, ஊழியம் சாதாரணமான காரியம் கிடையாது. ஊழியம் என்றால் சாத்தானோடும் அவனுடைய சேனைகளோடும் யுத்தம் செய்கிறீர்கள். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசியே, நீ இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. சாத்தானும் அவனுடைய சேனைகளும் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட தம் ஜனத்தை எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எந்நேரமும் வெற்றியை ருசி பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வெற்றியை தருகிற வார்த்தையினால் மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வெற்றியை தருகிற இயேசுவின் நாமத்தை அவனுக்கு கொடுத்தார். இதை நீ புரிந்து கொள்ளாவிட்டால் உன்னுடைய ஜெபத்தில் எப்படி வல்லமை இருக்க முடியும்? இதை நீ புரிந்து கொள்ளாவிட்டால் உன்னுடைய வார்த்தையில் எப்படி வல்லமை இருக்க முடியும்? தேவ பிள்ளை, நேரத்தை வீணாக்காது, காலத்தை வீணாக்காது. கர்த்தர் உன் கண்களை திறக்கும்படியாக உன்னை இந்த உலகத்தில் அவர் மறுபடியும் ஜெனிப்பிக்க செய்தார். ஆகவே தான் இந்த நேரத்தில் நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னுடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக கண்டிப்பாக மாறப்போகிறது. நான் சொல்வதனால் அல்ல, நீ மறுபடியும் பிறந்ததினால் கண்டிப்பாக மாறப்போகுது. உன் பிள்ளையின் சூழ்நிலை மாறப்போகுது. புரியலையா? உன்னுடைய சூழ்நிலை மாத்திரமல்ல, உனக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகுது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கமே நீ பழைய வாழ்க்கையை இனி நீ வாழக்கூடாது, ஒரு புதிய வாழ்க்கையை வாழும்படியாக தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளுக்காக உன்னுடைய நேரத்தை நீ செலவழி. ஆண்டவரே, இந்த வார்த்தை என் இருதயத்திற்குள்ளாக எப்போதும் இருப்பதாக, என்னுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்து எப்பொழுதும் அது கிரியை செய்து கொண்டே இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். என் மகனே, என் மகனே, என் மகனே, என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. என் மகனே, ரோட்டில் போகிற ஒரு ஆள் அல்ல, என் மகனே தேவன் அழைக்கிறார். என் மகனே, ரோட்டில் போகிற ஒரு ஆள் அல்ல, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. என் அருமையான சத்தம் பாருங்க. மகனுக்கு, பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்படி என்றால் நீ மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பது ஆக. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நீ ஜீவிக்கும் நாளெல்லாம் உன்னுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்க வேண்டியது வெற்றியை தருகிற தேவ வார்த்தை. ஆனால் இன்று உன் கண்களுக்கு முன்பாக இருப்பது உன்னுடைய பிரச்சனை. இன்று உன்னுடைய கண்களுக்கு முன்பாக இருப்பது நீ வாட்ஸ்அப்பில் பார்த்தியா அந்த பிக்சரு. இன்னைக்கு உன் காதுகளுக்கு முன்பாக இருப்பது நீ கேட்ட செய்திகள். தேவ பிள்ளையே, நல்ல கவனி. மகனுக்கு பேசுகிறார். அவைகள் வார்த்தைகள், வெற்றியை தருகிற வார்த்தைகள், தோல்வியை நிறைவாய் மாற்றுகிற வார்த்தைகள், குழப்பத்தை அழித்து போடுகிற வார்த்தைகள், சாத்தானை ஒழிக்கிற வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படி என்றால் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய வார்த்தை உன்னுடைய கண்களுக்கு முன்பாக எப்போதும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கவில்லை என்றால் இன்றைக்கே மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் நீதான் வேதனைப்பட போகிறாய், உன் குடும்பம்தான் வேதனைப்பட போகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லுகிற வார்த்தை அல்ல. தேவனுடைய வார்த்தை அழிக்கிற வார்த்தை அல்ல. தேவனுடைய வார்த்தை கட்டுகிற வார்த்தை.
தேவனுடைய வார்த்தை நிறைவை கொண்டு வருகிற வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நீ பார்க்க வேண்டுமா? உன்னுடைய பழைய வாழ்க்கை தோல்வி நிறைந்த வாழ்க்கை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையாக எப்போதும் இருக்க வேண்டுமா? நீ ஜனிப்பிக்கப்பட்ட அந்த வார்த்தை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பார்த்தீங்களா, என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணுமா? எதை காத்து கொள்ளணுமா? தேவ வார்த்தையை காத்து கொள்ளணும். இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், 2 இடங்களில் தேவ வார்த்தை இருக்க வேண்டும். முதல் உன் கண்களுக்கு முன்பாக, 2வது உன் இருதயத்திற்குள்ளாக. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீ எதற்காக பிறந்தாய்? ஏன் பிறந்தாய் மகனே? கண்ணீரை பார்ப்பதற்கல்ல, பிசாசின் கிரியைகள் மேற்கொள்வதை பார்ப்பதற்கல்ல, உலக ஜனங்களுக்கு நடக்கிற காரியங்கள் உனக்கு நடப்பதை பார்ப்பதற்கு நீ பிறக்கவில்லை. கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தை பார்ப்பதற்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம், அதிகாரமுள்ள நாமம் என்பதை நீ மாத்திரம் பார்ப்பதில்லை, உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்ப்பதற்காக நீ ஜனிப்பிக்கப்பட்ட அற்புத பிறவியாக இருக்கிறபடினால் இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நன்றாக கவனி. தேவ வார்த்தை எங்கே இருக்கணுமா? உன் கண்களுக்கு முன்பாக. அப்படி என்றால் நீ பார்க்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை தான் பார்த்துட்டே இருப்ப, வேற எதையும் பார்க்க முடியாது. குருடன் அவன் கண்ணை திறந்த எண்ணத்தை பார்ப்பான், இருளை தான் பார்ப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு முன்னால் என்ன இருக்கு? இருள். அவன் எப்போ கண்ணை திறந்தாலும் அவன் பிரச்சனையை பார்க்க முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? குருடனுக்கு பிரச்சனையை பார்க்க முடியாது, நீ பார்க்குற தோல்வியை பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. அவன் செவிடனாக இருந்தால் அது கேட்கவும் முடியாது. இன்றைக்கி ஆண்டவனுக்கு எதுக்கு செவிட்டு காதை கொடுக்காம நல்ல காதை கொடுத்தாரு? எதுக்கு குருடனாக வைக்காம கண் பார்வை உள்ளவனாக படைத்தார்? நீ சோர்ந்து போகிறதுக்கா? இன்றைக்கி நம்ம ஜனங்க ஆரோக்கியமான கண்களை பெற்ற ஜனங்கள், ஆரோக்கியமான காதுகளை பெற்ற ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக, விசுவாச மார்க்கத்தாராய் வாழ்வதற்கு பதிலாக அந்த கண்களையும் காதுகளையும் பயன்படுத்தி நடுக்கத்தோடும் பயத்தோடும் சந்தேகத்தோடும் தோல்வியோடும் இப்படியாக ஜீவித்து கொண்டிருக்கின்றார்களே. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் நம்மை நன்றாக வைத்திருக்கிறதுனால்தான் நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. எத்தனையோ பேருக்கு பாருங்கள், சக்கரை வியாதி வருது. சக்கரை வியாதி வந்து கிட்னி போகுது, கண்ணும் போகுது, எல்லாமே போகுது. ஆனால் ஆண்டவர் உங்களை நல்ல நிலைமையில் ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறாரே. அவர் சொன்ன வார்த்தையை இந்த நேரத்தில் நீ தட்டாமல், ஆண்டவரே மறுபடியும் அந்த வார்த்தையினால் நான் ஜனிப்பிக்கப்பட்டபடியினால் நீ சொன்ன பிரகாரமாக என்னுடைய கண்களுக்கு முன்பாக இந்த வார்த்தை எப்போதும் இருக்கும். என்னுடைய இருதயத்திற்குள்ளாக இந்த வார்த்தைகளை நான் காத்து கொள்ளுவேன். ஏன் காத்து கொள்ளுன்றாரு? ஏன் தெரியுமா? காத்து கொள்ளனா காணா போயிடும். தெரியுமா உங்களுக்கு? இருதயத்துக்குள்ளே வையின் சொல்ல, இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்போ நாம் இந்த உலகத்தில் இயேசுவை போல ஜீவிக்கணும்னா இருதயத்துக்குள்ள வார்த்தை இருக்கணும், கண்ணுக்கு முன்னாலேயே வார்த்தை இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு தோல்வியே கிடையாது. திரும்ப நான் சொல்கிறேன், அவர் தோல்வியை பார்க்காதவர். அவர் போன இடத்துலலாம் வெற்றி தான். கரெக்டாக இல்லையா? எங்கேயாச்சும் தோல்வியை பார்த்தாரா? அவர் கல்யாணத்துக்கு போகிறாரு, கல்யாணத்தில் என்ன ஆயிடுச்சு? குறைவு வந்துச்சு. ஆனால் இயேசு குறைவையாக பார்த்தாரு, அவர் நிறைவை பார்த்தார். நிறைவை மாத்திரம் இல்லை, நல்ல திராட்சை ரசத்தை பார்த்தாரு. அதுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்க திராட்சை ரசம் மோசமான திராட்சை ரசமாக இருந்தது. ஆனால் குறைவு வந்த பிறகு இயேசு அந்த இடத்துல இருந்தபடியினால் அந்த குறைவு நிறைவாக மாறாமல் நேர்த்தியான திராட்சை ரசமாய் மாறினது. ஏன் தெரியுமா? இயேசு அங்கே இருந்தார். நீயும் அங்கே இருக்கும்போது அதுதான் நடக்க போகுது. கையில் பணம் வந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்றீங்களா? இன்றைக்கி அதுதான் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. கையில் வார்த்தை வந்துச்சுன்னா எல்லாமே வந்த மாதிரி. அது தெரியுமா உங்களுக்கு?
கையில் பணம் வந்தால் அதோட வியாதியும் வரும். அது தெரியுமா? தெரியாத பாஸ்டர். கையில் பணம் வந்தால் அதோட ஆக்சிடெண்ட் கூட வரலாம், தீங்கு கூட வரலாம். ஆனால் பணம் வந்தால் சிரிப்பாங்க. தேவ வார்த்தை வந்தால் பிசாசின் கிரியை எதுவும் வர முடியாது. அப்படி வந்தாலும் மாறும். இயேசு கிறிஸ்து மாற்றினார். அவர் படகில் சென்று கொண்டிருந்த போது ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த புயல் வந்த போது ஒரு பெருங்காற்று வந்தபடினால் அந்த தண்ணீர் அந்த கடல்லிருந்து அந்த படகுக்குள்ளாக வந்து அந்த படகு அமிழ்ந்து போகும்படியாக சூழ்நிலை மாறின போது இயேசுவோடு இருந்த சீஷர்கள் தங்கள் கண்ணையும் காதையும் வைத்து பார்க்கக்கூடாது பார்த்து பயந்து போனார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். எல்லாரும் மார்க் 4:38 அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்க. விசுவாசிகள் இன்றைக்கு பேசுகிற வார்த்தையை அந்த காலத்தில் சீஷர்களும் பேசினார்கள். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசுவோடு இருந்த சீஷர்கள், அற்புதங்களை பார்த்த சீஷர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது. என்ன வார்த்தை பாருங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலாமா? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது. இன்டைரக்டா சொல்றாங்க, போதகரே மடிந்து போகிறோம். இவர் நிம்மதியாக தூங்குறாரு, நிம்மதியாக தூங்குறாரு. வார்த்தையை எப்போதும் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறவன், வார்த்தை இருதயத்துக்குள்ளாக காத்து கொண்டிருக்கின்றவன் நிம்மதியாக தூங்குவான். எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் நிம்மதியாக தூங்குவான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் எப்போதும் அவனுக்கு ஜெயம் என்று. ஒரு அல்லேலூயா சொல்வாமா? ஆனால் இந்த சீஷர்கள் பாருங்கள், மடிந்து போகிறோம். அந்த மடிந்து போகிற எண்ணம் எங்கிருந்து வந்தது? உள்ளிருந்து வந்துச்சு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ வாய் பேசுச்சு. என்ன பேசுச்சு? நாங்கள் மடிந்து போகிறோம். எங்கிருந்து வந்துச்சு? இருதயத்தின் நிறைவினால். அதனால்தான் தேவ வார்த்தையை உன் இருதயத்திற்குள்ளாக காத்துக்கொள். காத்துக்கொள், வைத்துக்கொள் இல்லை, காத்துக்கொள். காத்துக்கொள்வாய் என்றால் மடிந்து போகிறோம் என்று நீ சொல்ல மாட்டாய். ஏனென்றால் இருதயத்தில் உள்ள என்ன இருக்கோ அந்த நிறைவு தான் வெளியே பேசும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க, 39ஆம் வசனத்தில், அவர் எழுந்து எழுந்து பயந்து நடுங்கியா, அப்படியே போட்டிருக்கு. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். பார்த்தீங்களா? தேவ பிள்ளை, நீ பேசுகிற வார்த்தைகள் சூழ்நிலைகளை மாற்றும். அவர் அந்த வார்த்தையை பேசுற வரைக்கும் அந்த புயலின் கொந்தளிப்பு அடங்கவில்லை. நல்ல கவனிங்க பாருங்க. அமைதலாயிரு என்றார். அப்பொழுது அவர் சொன்னார். அப்பொழுது அவர் எழும்பி நின்ன உடனே காற்று அடங்கல. அது அடித்து கொண்டுதான் இருந்தது, தண்ணீர் வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அவர் சொன்னார். அவர் சொன்ன உடனே, அப்பொழுது சொன்ன உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதை புரிஞ்சுக்கிங்க. இயேசு அந்த இடத்துல இருந்ததுனால புயல் அடங்கல. இயேசு நின்னதுனால புயல் அடங்கல. அவர் வாயை திறந்து பேசின உடனே புயல் அடங்கினது. அவர் என்னத்தை பேசினார்? வார்த்தையை பேசினார். வார்த்தையை பேசினா வார்த்தை கண்ணுக்கு முன்னால் இருக்கணும், இருதயத்துக்குள்ள காத்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லாட்டி நீ வார்த்தையை பேச மாட்ட, பயத்தை பேசுவ. நீங்கள் நிறையா விசுவாசிங்க பயத்தை பேசுகிறாங்க, சந்தேகத்தை பேசுகிறாங்க. அவங்க ஜெபமே பயத்தினால் உண்டான ஜெபம், சந்தேகத்தினால் உண்டான ஜெபம். அவங்க நினச்சிட்டாங்க சின்சியராக ஜெபம் பண்ணுறாங்க. டைம் வேஸ்ட்டு. பயத்தினால் உண்டாகும் ஜெபத்திற்கு பதில் வராது. இரக்கத்தினால் ஆண்டவர் பதில் தரலாம். விசுவாசத்தினால் உண்டாகும் ஜெபம் மிகுந்த பலனுடையதாக இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போ விசுவாசம் வரும்? விசுவாசத்தை தருகிற வார்த்தை உன் கண்களுக்கு முன்பாக எப்போதும் இருக்கும்போது அந்த வார்த்தையை நீ இருதயத்துக்குள்ளாக காத்து கொள்ளும் போது விசுவாசம் நிறைந்த வார்த்தையை நீ பேசுவாய். என்ன அருமையான வார்த்தை பாருங்க.
அப்பொழுது 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 அவர் அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் இப்படி பயப்பட்டு, இன்னைக்கு அப்படிதான் கேட்ப. இன்னைக்கு ஏசு இருந்தானே கண்டிப்பாக கேட்பாரு. அவர் இல்லாதனால ஒருத்தரும் கேட்க மாட்டான், கேட்டாலும் ஒருத்தனுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி சந்தேகப்பட்டீர்கள், உன் குழந்தை நிலைமை இன்னும் மாறாமல் இருக்கே, ஏன் சந்தேகப்பட்டாய்? நான் சந்தேகப்படுறேன்னா, பொய்யை நம்பி ஜீவிக்கிற கூட்டமே மனம் திரும்பு. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? என்ன கேள்வி கேட்குறாரு பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படகு முழுக போகிற நிலைமைக்கு வந்து விட்டது. பார்த்தீங்களா? 37ஆம் வசனத்தில் பலத்த சுழல் காற்று உண்டாகி, பலத்த சுழல் காற்றுங்க, சாதாரணமான சுழல் காற்று அல்ல, படகு நிரம்பத்தக்கதாக அவைகள் மேல் அலைகள் மோதிட்டு. நீங்க பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? அவங்க சொன்னது உண்மை தானே. அவிசுவாசி சொன்ன வார்த்தையை சொன்னாங்க, கரெக்டு தான். அவிசுவாசி அப்படிதான் சொல்லுவான், எஜமானே போதகரே மடிந்து போகிறோம். இது அவிசுவாசி சொல்ற வார்த்தை. ஆனா ஆண்டவன் என்ன கேட்கிறான்னா, பலத்த காற்று அடிச்சிச்சு, கரெக்டுப்பா, பலத்த காத்துப்பா, மோதுதுப்பா, இது நியாயமான பயம்தான் அப்படின்னு சொல்ல. ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள்? அதான் பாருங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். ஏன் இப்படி சந்தேகப்பட்டீர்கள்? இன்னொரு வார்த்தையை சொல்றேன். ஏன் இப்படி தேவ வல்லமை புரியாமல் ஜீவிக்கிறீர்கள்? ஏன் இப்படி கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திற்குள்ளாக காத்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள்? ஏன் இப்படி கர்த்தருடைய வார்த்தை உன் கண்களுக்கு முன்பாக நீங்கள் வைக்காமல் இருக்கிறீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? அடித்தார், ஒரே அடி, ஒரே அடி. உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிட்டு? நான் உங்களோட இருக்கேன்னு. எத்தனை அற்புதங்களை பார்த்தீங்க, எவ்வளோ மெசேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எல்லா செய்தியும் கேட்டுட்டு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். தேவ பிள்ளை, அன்னைக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து படகுல இல்லைன்னு வச்சுங்க, என்ன ஆயிருக்கும்? இயேசு கிறிஸ்து படகுல இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. தேவன் பரலோகத்திலிருந்து பேச மாட்டார். பிதாவும் பேசாமல் தான் இருந்தார். பிதாவும் பேசாமல் தாங்க இருந்தார். இயேசு தாங்க வாயை திறந்து சொன்னார். அவர் சொன்ன பிறகு அப்பொழுது அமைதல் உண்டாயிற்று. சப்போஸ் இயேசு இல்லைன்னா பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டார். பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா படகோட அந்த சீஷர்கள் அத்தனை பேரும், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் அத்தனை பேர் உள்ளே போயிருப்பாங்க. பேப்பரில் நியூஸ் வந்திருக்கும். இன்றைக்கி தான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் தேவனை அறிந்த, வார்த்தை எப்போதும் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற, தன்னுடைய இருதயத்தில் குள்ளாக காத்து வைத்திருக்கிற ஒரு நபர் உலகத்தில் தேவை. புரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா எல்லாருமே முழுகிடுவீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு அந்த படகுல இருக்கிறார்ல, சீஷர்கள் இயேசுனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான படகுல போயிருக்காங்க. ஏன் புயல் வந்துச்சு? ஏன் பலத்த காற்று வந்துச்சு? சொல்லுங்க, ஏன் மோதிச்சு? ஏன்? அதுதான் வாழ்க்கை. சோதிக்கிறதுலாம் கிடையாது, இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. சோதனைலாம் கிடையாது, இது வாழ்க்கை. சோதிக்கல அவரு, இதுதான் வாழ்க்கை. ஏன் வியாதி வருது? இதுதான் வாழ்க்கை. ஏன் ஆக்சிடென்ட் வருது? இதுதான் வாழ்க்கை. ஏன் பிசாசு வரான்? இதுதான் வாழ்க்கை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையா? இதுதாங்க வாழ்க்கை. நீங்கள் வாழ்கிற உலகம் இதுதாங்க. ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் நீ உன் வாயை திறந்து பேசாவிட்டால் கீழே மூழ்கிடுவ. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்க மூழ்கி கொண்டிருக்கின்றது. பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. தெரியுமா உங்களுக்கு?
பேசுறதுக்கு என்ன இல்லை. ஏசாயா 42:22. இந்த ஜனமும் தேவ ஜனத்தை சொல்றாரு, கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். இன்னைக்கு தான் சபை நிலைமை. கொள்ளையிடப்பட்டு சுகம் போயிடுச்சு, குடும்ப சமாதானம் போயிடுச்சு, நிதி நிலைமை டவுன் ஆயிடுச்சு, பிள்ளைக பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. கொள்ளையிடப்பட்டு சாத்தான் திருடவும், பார்த்தீங்களா, திருடன் திருடிட்டான், சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. இது சோதனையா? சோதனையா சொல்லுங்க. இதுதான் வாழ்க்கை சொல்லிட்டு ஏன் அப்படி இருக்காங்கன்னா, தப்பி விப்பார் இல்லாமல், கொள்ளையாகி விட்டு விடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். பேசுகிற ஒரு ஆள் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? விட்டு விடு, விட்டு விடு. அன்னைக்கு இயேசு சொன்னார், அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை. தேவ பிள்ளை கொடிய காலத்துக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி பாஷையை கவனமாக இரு. என்ன பாஷை பேசுகிறேன்னு. அந்நிய பாஷை பேசுகிற நீ பயத்தின் பாஷையை பேசாத, அதோட சேர்த்து சந்தேகத்தின் பாஷையை பேசாத, புலம்பலின் பாஷையை பேசாத, சோர்வின் பாஷையை பேசாத, ஜெய கம்பீர சத்த பாஷையை பேசு. அப்போதான் புயல் நிற்கும், பெருங்காற்று அமைதலாகும். உன்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் என்ன நினச்சா உனக்கு என்ன வந்துச்சு? ஆண்டவருக்கு தெரியும், நடந்துட்டுருக்கு. ஆனால் உன்னை சுற்றிலும் இருக்கவங்க பாதுகாக்கப்படுவார்கள். ஏன்? வார்த்தையை புரிந்து கொண்ட ஒரு நபர் உலகத்தில் ஜீவிக்கிறார். கண் திறக்கப்பட்ட தேவ பிள்ளை உலகத்தில் ஜீவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீ மாற விருப்பம் இல்லையா? சிந்தித்து பார். எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் பாருங்க. விட்டு விடு என்று சொல்வார் இல்லாமல். பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்துட்டார். கண்ணு திறக்கலான்னு வச்சுங்க, விட்டு விடு நீ வாயை திறந்து பேசவே முடியாது. தெரியுமா? ஐயோன்னு பேசுவேன். எலிசாவுடைய ஊழியக்காரன் தான் பார்த்தீங்களா? அவன் ஃபுல் டைம் ஒர்க்கரு, முழு நேர ஊழியக்காரன். அவன் வேலையை எலிசாக்கு வேலை செய்யறதுக்கு தான். அற்புதத்தை எல்லாம் பார்த்தவன் தான். ஆனால் சூழ்நிலை மாற்றின உடனே அவன் வாயிலிருந்து வந்த முதல் பாஷை என்ன தெரியுமா? ஐயோ ஐயோ எஜமானே. ஏன் தெரியுமா? அவன் கண்ணால் நல்லா பார்த்தான். அவன் கண்ணு நல்லா இருந்துச்சு. இந்த கண்ணு நல்லா இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. ஐயோ பாருங்க, என்ன வார்த்தை வருது பாருங்க. தேவ பிள்ளை, உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? உப்பால் சாரம் ஏறியதாகும், கிருபை பொருந்தினதாயும் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நல்ல காலம் பிறந்துருச்சு. ஏன் நல்ல காலம் பிறந்துருச்சு? நீ வார்த்தையை புரிந்து கொண்டாய். வார்த்தையை புரிஞ்சு கொண்டவங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. கெட்ட காலம் நல்ல காலமாக மாறிடுச்சு. ஏன் தெரியுமா? கெட்ட காலத்தை நல்ல காலமாக மாற்றுற வல்லமை வார்த்தை இடத்துல இருக்குது. அந்த வார்த்தை உன் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. அந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ளே இருக்குது. ஆகவே இருதயத்து நிறைவினால் நீ வார்த்தையை பேசும்போது பெருங்காற்று புயலெல்லாம் அப்படியே நிற்குது. சாத்தானை நிற்கிறான், வியாதியை நிற்குது. உன் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்து. ஏன் வரமாட்டேன்து தெரியலையே பாஸ்டர். வரமாட்டேன்து நான் என்ன செய்ய சொல்கிறீங்க? வரமாட்டேன்து எனக்கும் புரியல. வரமாட்டேன், மற்றவங்களுக்கெல்லாம் வருது. வரமாட்டேன்து வரமாட்டேன்து பேசுகிற ஒரு நபர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? நினச்சி பாருங்களேன், சபையில் இருக்க அத்தனை விசுவாசியும் பேச தொடங்கினாங்கன்னா அந்த சபை எப்படியா மாறிடும்? அந்த ஏரியாலேயே ஒரு கலங்கர விளக்கம் மாறிடும், லைட் ஹவுஸாக மாறிடும். அதுக்கு பிறகு உங்கள் சபைக்குள்ளே வந்தாவே தேவனுடைய கரம் செயல்படுவதை புறஜாதியார் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? உன்னோடு மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று
அவர்கள் சாட்சி சொல்வார்கள். உன்னோடு மாத்திரம் ஏசாயா 45:14 உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. எங்கே தேவன் இருக்கிறாரு? உன்னுடனே மாத்திரம். உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார். உன்னுடனே மாத்திரம் யார் இருக்கிறார்? தேவனா பிரச்சனையா? தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிறாராம். பாத்தீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று புறஜாதிகள் சொல்ல போகிறார்கள். அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். இயேசுவை குறித்து அப்படிதான் சொன்னாங்க. நிக்கதேமு என்ன சொன்னா? நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்து இருக்கிறோம். என்ன ஒரே அடி அடிச்சா இருப்பாருங்க, ஒரே அடி. நிக்கதேமு சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் படித்தவன், பெரிய அந்தஸ்தில் இருக்கவன். என்ன அழகா சொல்றார் பாருங்க. ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அங்கே இருந்தாங்களே மற்ற போதகர்களாம், அவங்களாம் என்ன அப்படி நான் சொல்ல, நீங்களே புரிஞ்சுக்கங்க. நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். என்ன அழகா சொல்றார் பாருங்க. நீ செய்கிற இந்த அற்புதங்களை தேவன் இல்லைன்னா செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. எதற்காக ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்றால், தம்மை நம் மூலமாக உலக ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு. முதல்ல உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு, ரெண்டாவது உங்கள் குடும்பத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு, மூன்றாவது உலக ஜனங்களுக்கு. முதல்ல எருசலேம், ரெண்டாவது யூதேயா, மூணாவது சமாரியா. முதல்ல உன்னுடைய சொந்த வாழ்க்கை, ரெண்டாவது உன்னுடைய குடும்பம், மூணாவது வெளியே அறிந்து கொள்வார்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? அதுக்காக ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு? உங்களை வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், கையில் இருக்க பணத்தை பார்க்காதீங்க. பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாவிட்டாலும் சரி, படிப்பு இருந்தாலும் சரி, படிப்பு இல்லாவிட்டாலும் சரி, ஞானம் இருந்தாலும் சரி, ஞானம் இல்லாவிட்டாலும் சரி, அந்தஸ்து இருந்தாலும், பந்தம் இருந்தாலும், பந்தம் இல்லாவிட்டாலும், சொந்தம் இல்லாவிட்டாலும் சரி, வார்த்தை உன்னோடு இருக்கிறபடினால், தேவன் உன்னோடு இருக்கிறபடினால், இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் எப்பொழுதும் நீ வெற்றி நிறைந்த ஒரு மனிதனாக, மனுஷியாக நீ வாழப்போகிறாய். அதுக்காக ஆண்டவர் உனக்கு உயிரோட வச்சிருக்காரு. நேரத்தை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு மாதமும் செய்தியை கேட்குறீங்க. கேட்டுட்டு பழைய கதை தொடரும் ஆகிடக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் தொடரும். இந்த மாதம் கூட்டத்தை வருவாங்க, தொடரும். அதே கதை தொடர்ந்துகிட்டே இருக்குது. அடுத்த மாதம் தொடரும். எப்போ தான் முடிய போகுதுன்னு தெரியல. இன்றைக்கே முடியட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கே தீர்மானம் விடுங்க, இன்றைக்கே. ஆனால் அது குறித்து கரையை செலுத்தணும். இன்றைக்கி கரையை செலுத்துறதுக்கு யாருக்குமே டைம் இல்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக். இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டன்ட் இட்லி, அதுபோல் இன்ஸ்டன்ட் ஹீலிங்கு, இன்ஸ்டன்ட் மிரக்கல், இதெல்லாம் நடக்காது பிரதர். கரையத்தை செலுத்தணும். நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே கொடுக்கலன்னா நீங்கள் அப்படியே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நானும் பாட்டு பாடிட்டு, நீங்களும் பாட்டு பாடிட்டே இருங்க. நீங்கள் பாட்டு பாடுறதுனால இல்லை, வார்த்தையை புரிந்து கொள்றதுனால தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வார்த்தையை புரிந்து கொள்ளனா ஒன்றும் போகாது. சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் பாட்டு பாடினா போங்க, பாட்டு பாடினா ஒன்றும் போகாது. இன்னும் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ. வார்த்தையை புரிஞ்சிட்டிங்கன்னா தானாகவே போகும். ஏன் தெரியுமா? நீங்கள் பேசுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவரே நல்ல காலம் பிறந்துருச்சு. நிஜமாக தாங்க, நம்ப மாட்டீங்களே. நல்ல காலம் பிறந்து விட்டது. நல்ல காலத்தை ருசி பார்ப்பதற்காக ஜனிப்பிக்கப்பட்ட புது அற்புத சிருஷ்டி நீ. தேவ பிள்ளையே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ.
சாத்தானின் வல்லமை மிதிப்பதற்காக அதிகாரத்தை பெற்றவன் நீ. லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவும், நல்லா கவனிங்க, மிதிக்கவும் மிதிக்கவும் மிதிக்கவும், ரெண்டாவது மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்ன அதிகாரம் கொடுத்துருக்காப்பா? மிதிக்கவும் மேற்கொள்ளவும், மிதிக்கவும் மேற்கொள்ளவும். யார் இந்த மிதிக்கிறவங்க, யார் மேற்கொள்ளுகிறவங்க? அவங்க தான் வெற்றியை சுதந்திரிக்கிறவர்கள். வெற்றியை சுதந்திரிக்க எப்பவுமே மீச்சிட்டே இருப்பாங்க, மேற்கொண்டுட்டே இருப்பாங்க. பாருங்க, மிதிக்கவும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்போ தேவ சித்தம் என்னது? நீ மிதிக்கணும், மேற்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லணும். எல்லாத்தையும் மிதிங்க. அதுதான் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துட்டார்ல. உன்னுடைய அதிகாரத்தில் அல்ல, அவருடைய அதிகாரம். பாருங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும், சத்துருனுடைய சர்வ வல்லமை. என்ன வார்த்தை பாருங்க, சர்வ வல்லமை. சாத்தானுடைய சர்வ வல்லமை, சர்வ வல்லமை, ஆல் பவர். பார்த்தீங்களா? சர்வ வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கொடுத்துட்டாரா? கொடுக்க போறாரா? அப்போ என்ன பண்ணுறீங்க? அதிகாரம் எங்கே இருக்குன்னு தெரியலையா? எங்கே இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒன்றும் உங்களைன்னா உங்கள் குடும்பத்தையும் சேர்த்துங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கொடுக்கிறேன், மாட்டாது. கொடுக்கிறேன், ஆகவே மாட்டாது. எது மாட்டாது? ஒன்றும், எதுவுமே உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் தெரியுமா? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்லிட்டாரு. நாம் செய்ய வேண்டிய வேலை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டிங்கன்னா அது பேர் விசுவாசம். புரிஞ்சுட்டு பாட்டு பாடினீங்கன்னா அந்த பாட்டில் வல்லமை இருக்கும். புரியாமல் பாட்டு பாடினீங்கன்னா வேறு விதமாக ஆகிடும். நீங்கள் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எவ்வளோ அருமையான தேவன் நீர். ஆண்டவரே, தாயின் வயிற்றில் என்னை தெரிந்தெடுத்தீரே, உயிர்கள் பிறக்கும் முன்னே என்னை அறிந்தீரே, தாயின் கருவில் கண்டவரே, பேர் சொல்லி அழைத்தவரே, நன்றி டாடி. எனக்கு இனிமேல் தோல்வியே இருக்க முடியாது. நன்றி ஐயா. சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. நீ சொன்னபடியே ஆகும் அப்படின்னு இயேசு சொன்னார். நான் சொல்ல மார்க் 11:23 நீ சொன்னபடியே ஆகும். அவர் அப்படி இயேசு சொல்கிறாரு. தேவ பிள்ளை இயேசு சொல்கிறார். நான் இயேசுவின் வார்த்தை உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ அருமையான வாழ்க்கை பார்த்தீங்களா? என்ன வாழ்க்கை? அவன் சொன்னபடியே, அவன் சொன்னபடியே. என்னங்க பொய் சொல்லிட்டாரா? நானா சொல்கிறேன்? என்ன கோட் பண்ணாதீங்க, நான் சொல்லங்க, அவர் சொல்லியிருக்காருங்க. மார்க் 11:23 பைபிள் அறியாதவர்கள் பாருங்க. அவன் சொன்னபடியே, விசுவாசி சொன்னபடியே. யார் தெரியுமா? அவன் கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் தேவ வார்த்தை. நீதிமொழிகள் 4:20 பிரகாரமாக இருதயத்துக்குள்ளாக வார்த்தையை காத்து கொண்டிருக்கின்ற அவன் சொன்னபடியே, சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் சொன்னபடி நடக்குமா நடக்காதா? அதனால தான் சொன்னேன். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சீஷர்களை பார்த்து அதுதான் செய்யணும்னு நினச்சிருந்தார். அதான் கேட்டார், ஏன் பயந்தீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? நீங்கள் வாயை திறந்து பேசியிருக்கலாமே. அதான் அர்த்தம். நீங்கள் வாயை திறந்து பேசாமல் பயந்து மடிந்து போகிறோன்னு வாயை திறந்து பேசுகிறீங்களே. என்ன வார்த்தையை பேசுகிறாங்க? மடிந்து போகிறோன்னு பேசுகிறாங்க. மார்க் 4:38 மடிந்து போகிறோன்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பேசியிருக்கணும்? இயேசு பேசினது போல பேசியிருக்கணும். அதான் கேட்குறேன், ஏன் பயந்தீர்கள்? ஏன் பயந்தீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நாட்கள் யாவையும் வீணாக்கிட்டேன், பொய்யை நம்பி ஜீவிச்சிட்ட. ஆண்டவரே,
என் கண்ணை திறந்தீங்க ஆண்டவரே, நன்றி நடி நன்றி நன்றி. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. திரும்ப நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை புரிந்து கொண்ட, அந்த வார்த்தையை பேசுகிற எந்த நபரின் வாழ்க்கையிலும் ஒன்றும் அவனை லூக்கா 10:19 பிரகாரமாக சேதப்படுத்த மாட்டாது. நான் வார்த்தையை அப்படியே திரும்பி திரும்பி வார்த்தையே நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? எனக்கு அவ்வளோதாங்க தெரியும். சொல்லிட்டாரு, சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். என்னாகமம் 23, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? பார்த்தீங்களா? 19ஆம் வசனத்தில் என்ன அழகாக போட்டிருப்பாருங்க. சொல்லியும், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் இருக்கவே முடியாது.